இந்த ஒரு விஷயம் வந்து என் லைஃப்ல எனக்கு கிடைக்கவே இல்லை, நான் இதுக்காக ஏங்கியிருக்கேன் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிற விஷயம்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? எனக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்துட்டு இல்லை. எனக்கு ஆக்சுவலாக வந்து நான் படித்ததுமே வந்துட்டு கேர்ள்ஸ் ஸ்கூல் விமென்ஸ் காலேஜ் அப்படி தான் வந்தோம். ஸோ சின்ன வயசுலேருந்து யாருமே கூட இருந்து எனக்கு ஒரு ரொம்ப கஷ்டம்னா அதை கேட்குறதுக்குலாம் அந்த மாதிரி யாருமே கிடையாது. ஸ்டில் இனிமேல் அது நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். என்னுடைய ஃபுல்லாக தெரிஞ்சவங்க அப்படிலாம் யாருமே இல்லை. ஸோ அது இருந்தால் தான் நல்லா இருந்திருக்கும். நான் அதுக்காக ஆக்சுவலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் தனியாக இருக்க பர்சனே கிடையாது. ஏன்னா அம்மா அப்பா வந்து நல்லா பார்த்துப்பாங்க. எங்கன்னா ஆக்சுவலாக எங்கள் அம்மா எங்கள் அப்பா தான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எனக்கு. உங்க கூடயே எனக்கு வந்து எங்கன்னா போயிருப்பேன். என்னுடைய பர்த்டே வருதுன்னா கூட நான் அவங்க கூட தான் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபுல் டேவும். நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போக மாட்டேன், ஏன்னா பெருசாக அமையவும் இல்லை அப்படின்ற மாதிரி. அதுலேருந்து கற்றுக்கிட்டு என்னதுன்னா, ஓகே தனியாக மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். மம்மி டாடியை தவிர வேற யாரையும் நம்ம தேடக்கூடாது. நம்ம தேடும் உள்ள ஒருத்தவங்க நம்மளுடைய இதெல்லாம் கேட்டால் கொஞ்சம் ஹீல் ஆகும் இல்லையா, அது இருக்காது. நான் தனியாக உட்காந்து ஆக்சுவலாக அழுவேன். யாருமே இருக்க மாட்டாங்க, நான் மட்டும் சொல்லி சொல்லி அழுதுட்டு இருப்பேன். அந்த மாதிரி இது பண்ணால் நார்மல் ஆயிடுவேன்.